திருவொற்றியூரில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த 4 சக்கர வாகனத்தில் இருந்து பேட்டரி திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் கவரை தெரு பகுதியில் குடியிருந்து வரும் நெடுமாறன் என்பவருடைய வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்திருந்த 4 சக்கர வாகனத்தில் இருந்து 5000 மதிப்புள்ள பேட்டரியை மர்ம நபர் ஒருவர் ஆக்டிவா வாகனத்தில் வந்து திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் போலீசார் பாதுகாப்பு குறைவாக உள்ளதால் தொடர் திருட்டு நடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் 4 சக்கர வாகனத்தில் இருந்து பேட்டரி திருடிய சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை தாக்கியதாக பெட்ரோல் பங்க் ஊழியர்களை கைது செய்ய கோரி அப்பகுதி மக்கள் தேசிய நெடுஞ்சாலை மறித்து போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் தெற்குமேடு பகுதியைச் சேர்ந்த முருகராஜ் என்பவர் தெற்குமேடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக பதவி வகித்து வரும் நிலையில் இவர் நேற்று இரவு புளியரை அருகே உள்ள கேசவபுரம் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட சென்றுள்ளார். அப்பொழுது பெட்ரோல் போட மாட்டேன் என ஊழியர் ஒருவர் கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி அடிதடியில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை கைது செய்ய புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் முருகராஜ் மற்றும் அவரது உறவினர்கள் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டத்தை கைவிட்டனர். சோமங்கலம் அருகே கல்குவாரி குட்டையில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த சூரிய நாராயணன் என்பவர் சென்னை குன்றத்தூர் அருகே திருமுடிவாக்கத்தில் தங்கி தனியார் தொழிற்சாலையில் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று அறையில் தங்கி இருக்கும் சக நண்பர்கள் 5 பேருடன் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே நடுவீரப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கல்குவாரியில் குளிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக சூரிய நாராயணன் நீரில் மூழ்கி மாயமானார். இதையடுத்து நீரில் மூழ்கிய நபரை நீண்ட நேரம் தேடி மீட்டு எடுத்து தாம்பரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் சூரிய நாராயணன் ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது. இது குறித்து புகாரின் பேரில் சோமங்கலம் போலீசார் சூரிய நாராயணனின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருட முயற்சி செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வளையப்பட்டி பகுதியில் மணி என்பவர் குடியிருக்கும் வாடகை வீட்டின் முன்பு அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்துள்ளார். அப்பொழுது பல்சர் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேர் அவர் வாகனத்தை நிறுத்துவதை நோட்டமிட்ட பின்னர் அந்த வாகனத்தில் வந்த இருவர் மணியின் இருசக்கர வாகனத்தை அந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தள்ளி கொண்டு சென்றபோது சிலர் சத்தம் போட்டதால் மீண்டும் எடுத்த இடத்திலேயே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓடிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பொன்னமராவதி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து காவல்துறையினர் ஆயுதப்படை இசைக்குழுவின் சார்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கு ஜவஹர் IPS அறிவுரையின்படி போக்குவரத்து விதிகள் பற்றி பல்வேறு விழிப்புணர்வுகளை போக்குவரத்து காவல்துறையினர் ஏற்படுத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ஈரோடு வடக்கு மற்றும் தெற்கு போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள் ராமகிருஷ்ணன், ரமேஷ் ஆகியோர் தலைமையில் அந்தந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியான பன்னீர்செல்வம் பூங்கா மற்றும் ஸ்வஸ்திக் கார்னர் பகுதியில் காவல்துறை ஆயுதப்படை இசைக்குழுவினர் சார்பாக போக்குவரத்து விதிகள் பற்றிய விழிப்புணர்வை வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.